வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங். இன்றைக்கி இன்ஸ்டன்ட் வெஜிடபிள் பந்தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சாஃப்டாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதை ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு அரை ஸ்பூன், சீரக அரை ஸ்பூன், இப்போ கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பொடியாக சாப் பண்ண 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துங்க. இப்போ இதிலே ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ நான் வெஜிடபிள் பீன்ஸ் நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ இதிலே நான் கேரட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்ங்க நீங்கள் இதில் நறுக்கிட்டு சேர்த்துங்க. இப்போ இந்த ஆயிலே இந்த வெஜிடபிள் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்குந்து போதும். இப்போ நான் பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நம்மளுக்கு ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ அவ்வளோதாங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். இப்போ நான் 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். இது வறுக்காத ரவை தாங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். இப்போ அதிலே 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ எந்த கப்பில் ரவை எடுத்தனோ அதே கப்பில் 1 கப் அளவு நான் தயிர் சேர்த்துக்கிறேங்க. நல்லா கட்டியாக இருக்கிற தயிர் சேர்த்துட்றேன். இப்போ அதே கப்பில் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் பாருங்கள். இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறி இருக்குது. இந்த மாதிரி ஆறின பிறகு இது மாவோடு சேர்த்துடலாம். இப்போ பொடியாக சாப் பண்ண கொத்தமல்லி இதோடு சேர்த்துங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துங்க. ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு வெஜிடபிளில் சேர்த்துருக்கோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மாவு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இப்போ இது 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கார சட்னி செஞ்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு ஆயில் சேர்த்துடலாம். இப்போ கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துட்றேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இப்போ ஒரு துண்டு அளவு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்றேன். இப்போ காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. நான் 4 காஞ்ச மிளகாய், காஷ்மீரி மிளகாய் ஒரு 3 சேர்த்துருக்கேன் கலருக்காக. இப்போ 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். இப்போ நல்லா இதிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுலேயே பாருங்கள், எந்த கப்பில் வெங்காயம் எடுத்தோமோ அதே கப் அளவு தக்காளி சேர்த்துடலாம். 1 கப் வெங்காயம் 1 கப் தக்காளி சேர்த்துருக்கேங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளிங்க நான் சேர்த்துருக்கிறது. இதிலே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்றேன். இதில் இந்த மிளகாய் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள் மிளகாய் காரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துங்க. கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஆறட்டுங்க. இது
இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ சட்னி அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுக்கு கார சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்துங்க கொஞ்சமாக. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு ரெட் சில்லி வந்து இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துங்க. இதுலேயே நம்ம பருப்பெல்லாம் சேர்க்கறதுனால கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துங்க. இதை ஒரு சட்னியோடு சேர்த்துடலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக வந்து கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது பாருங்கள், மாவு நல்லா ஊறி. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இட்லி சோடா சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு மாவோடு சேர்த்துடலாம். இப்போ மாவில் சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள் மாவை. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு அவ்வளோ சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் தாளிப்பு பேன் தான் எடுத்துருக்கேன். இப்போ அதில் ஆயில் சேர்த்துருக்கேன் 2 ஸ்பூன் நான். இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஆயில் சூடேறந்தோம் இந்த மாதிரி 2 கரண்டி அளவு மாவு சேர்த்துங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க, நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. பாருங்கள், இப்போ ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இது ஸ்லோவாக வேகட்டுங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி தாளிப்பு பேன் இல்லைன்னா நீங்கள் ஆப்பச்சட்டியில் கூட செய்யுங்க. ஆப்பச்சட்டியில் நல்லா குண்டு குண்டாக பொசு பொசுன்னு சூப்பராக வரும் பாருங்கள். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். வாவ், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம தாளிப்பு பேனில் செய்கிறோன்னே தெரியாது பாருங்கள். இதில் இட்லி மாவு தோசை மாவு இல்லாத சமயத்தில் இந்த வெஜிடபிள் பன் தோசை வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இதை சட்டுன்னு செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். உங்களுக்கு இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இப்போ 2 கரண்டி அளவு மாவு இதில் சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க, இல்லைனா உள்ளே வேகாது நம்மளுக்கு. நம்ம ஒரு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இது வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பன் தோசை. இதுமாரி ஸ்லோ ஃப்ளேம்லேயே 2 பக்கம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ எடுத்துடலாம் அதை. இப்போ இதே மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இப்போ பன் தோசை எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், புட சொல்வே உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் தெரியும். பார்க்குறதுக்கே உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், உள்ளே பார்க்குறதுக்கு வெஜிடபிள்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. இப்போ இட்லி மாவு தோசை மாவு இல்லாத சமயத்தில் இன்ஸ்டன்ட் வெஜிடபிள் பன் தோசை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.